தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் பாஜகவினர் வீட்டு காவலில் வைக்கப்படுவதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். அந்த கண்டனத்தில் என்னவெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு குறிப்பிட்டு பாஜக சார்பில் போராட்டம் என்பது இன்றைய தினம் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல வினோத் செல்வம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக திமுக அரசின் 1000 கோடி ஊழலை டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் இன்று சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தோம். அதே போல திமுக அரசு பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல மாநில செயலாளர் வினோத் செல்வம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளை போராட்டத்தில் பங்கேற்க கூடாது என வீட்டு சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு அந்த பதிவுல வெளியிட்டிருக்காரு. மேலும் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பசை போட்டு ஒட்டியது போல இருக்கும் ஆட்களை கொண்டு கீழ்மட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளை உங்கள் ஏவலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றும், ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதி முன்னரே அறிவித்ததால் தானே உங்களால் இது போன்ற கோழைத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றும் சவால் விடக்கூடிய வகையில இந்த பதிவை தெரிவித்திருக்கிறாரு. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அனைவரும் வர வர இந்த ராஜரத்ன மைதானம் அருகே கைது செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அதே போல தமிழிசை சவுந்தரராஜனும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இதற்கிடையே இத்தகைய சவாலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். தேதியை அறிவித்ததால் தானே உங்களால் இந்த போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட முடிகிறது. தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் என்ன செய்ய முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.